பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நம்ம என்ன செய்தி பார்த்தோம் கேட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? கிரீடங்கள், அதனுடைய பார்ட் 2 செகண்ட் பார்ட். நான் 5 கிரீடங்கள் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் 3 போன வாரம் பார்த்தோம். இதில் நிறைய கிரீடங்கள் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணோன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரு 5 சொன்னேன் உங்களுக்கு. 6 கிரீடங்கள் மொத்தமாக வச்சு போன வாரம் 3 பார்த்தோம். இந்த வாரம் நான் மீதி 3 கிரீடங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் போன வாரத்தில் நான் சொன்னபோது மகிமையின் கிரீடத்துக்கு ஏசாயா சொல்லியிருப்பேன். அது அலங்காரமான கிரீடம். ஏசாயா 62:3 அலங்காரமான கிரீடம். மகிமையின் கிரீடம் 1 பேதுரு 5:4 அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க எழுதியிருந்தீங்கன்னா. மகிமையின் கிரீடம் 1 பேதுரு 5:4 ஏசாயா 62:3 அலங்காரமான கிரீடம். அது மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், அலங்காரமான கிரீடம், இந்த 3 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ போன வாரம் சொன்னது போல் கிரீடங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்றதை பார்க்கிலும் கர்த்தர் நமக்காக அதை வைத்திருக்கிறார். நாம் என்றைக்கு அவரை போய் பரலோகத்தில் சந்திக்கிறோமோ அப்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நாம் முதலாவதாக ஜீவ கிரீடத்தை குறித்து பார்க்கலாம். ஜீவ கிரீடம்னு சொல்லும் போதே இட்ஸ் அ க்ரௌன் ஆஃப் லைஃப், ஜீவனை குறித்து சொல்லப்படுற ஒரு கிரீடமாக இருக்குது. யாக்கோபு 1:12 யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு வசனம் எடுத்தீங்க அப்படின்னா நான் எப்படி வாசிப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிப்பேன். ஒவ்வொன்றையா அதில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் மாற்றி வாசிக்கும் போது நிறைய விதமாக அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனை வரும், அதை சகிக்கிற மனுஷன் யாருன்னா பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சகிக்கிறது மாத்திரம் பத்தாது, அந்த சோதனையை சகிக்கணும். அதன் பிறகு அவன் உத்தமன் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கப்படணும். அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுப்பானா? தேவன் கொடுப்பார். இன்றைக்கு சோதனையே பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க, சகிக்க பலன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சகித்த பிறகு நாம் நினைக்கிறோம் நான் இவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறேன், இவ்வளோ சோதிக்கப்பட்டு நான் உத்தமனாக இருக்கேன் நாம் நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஸோ நான் அனுபவிக்கிற பாடுகள், அனுபவிக்கிற சோதனை, அதில் தேவன் ஃபைனலாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆமாம் நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னு. ஸோ அந்த லெவலுக்கு தான் நான் என்னை கம்பேர் பண்ணுமே தவிர நானாக ஒரு லெவல் வச்சு நான் சோதனையை சகிச்சிட்டேன், நான் நல்லா தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் கிடையாது. இந்த வசனம் சொல்லுது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எத்தனை கண்டிஷன் இருக்குது. சோதனை சகிக்கணும், தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீங்கள் உத்தமன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சோதனை நீங்கள் எது நிமித்தமாக சகிச்சிருப்பீங்க? தேவன் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக சகிச்சிருப்பீங்க. அப்படி சகிக்கணும். எனக்கு ஒரு ஆதாயம் வருது, என்னை 10 பேர் புகழணும், என் பேர் பிரஸ்தாபம், அதுக்காக நான் சோதனையை சகிக்கலை. கர்த்தர் மேல் இருக்கிற அன்பினால் அந்த சோதனையை நான் சகிக்கும் போது, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். ஸோ இதுதான் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மக்கிட்ட வைக்கிற காரியம். இதை ஃபுல்லாக உங்களால் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அதை சகித்து அதை பொறுத்து கொண்டு மேற்கொண்டு கர்த்தர் மேலே இருக்கிற அன்பை விட்டு விலகாமல் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை தருவார். ஸோ சோதனையை முதலாவதாக சகிக்க வேண்டும். அடுத்து ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சோதனையை கொடுக்கணும் ஆண்டவர்? அப்படியே நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கலாம்ல, ஒரு பாடு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஹாப்பியான ஒரு லைஃப் கொடுத்து நாமளும் டெய்லி உட்காந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறோம், சந்தோஷமாகவே போகலாம்ல. ஏன் பாடுகள் வரணும், ஏன் உபத்திரவம் வரணும்? பல பேரோட வாழ்க்கையில், சரி பல பேர் சொல்ல வேணாம், என் வாழ்க்கையில் நான் சொல்லணும், அப்படி சொன்னால் தான் கரெக்டாக வரும். எப்பயுமே சந்தோஷமாக நம்ம இருக்கும்போது கர்த்தரை தேடுறது ரொம்ப குறைவாக இருக்கும். தேடவே மாட்டாங்க, நிறைய பேர் பிஸி ஆயிடுவாங்க. இது அது இந்த வேலை அந்த வேலை, 4 சொந்தக்காரன் வரான், ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, போயிடுவோம். எப்போ பிரச்சனைன்னு ஒன்று வருதோ கரெக்டாக காலு முழங்கால் போட்டும், கண்ணிலேருந்து தண்ணீர் வரும். சோதனையின் அளவு பெருகும் போது இன்னும் பலமாக ஜெபிப்போம், இன்னும் எல்லாமே செய்கிறோம். ஸோ தேவனுக்கு நம்மளை சோதிக்கணும் அப்படின்னு எண்ணம் கிடையாது. நாம் நிறையா நேரங்களில் வாலண்டியராக
சோதிச்சாதான் ஆண்டவரை உங்ககிட்ட வருவோன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, எனக்கும் வேற ஆப்ஷன் இல்லைம்மா, எனக்கு நீ வேணும், கொஞ்சம் சோதனையை நான் அனுமதிக்கிறேன். ஸோ சோதனை எதற்காகனா உங்களை பலப்படுத்துவதற்காக. ஒரு எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க, அந்த பிள்ளையை கூப்பிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கொண்டதில் எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிந்து இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா. அதே போல தான் சோதனையும். நாம் கர்த்தரை நேசிக்கிறோன்னு சொல்லி நல்லா இருக்கும்போது சொல்லிடலாம், நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த ஒரு மாறால் சொல்ல நீரே உயர்ந்தவர், நீர் நல்லவர் வல்லவர் எல்லாம் கரெக்டு. ஒரு பிரச்சனை வரும்போது இது மாதிரி நம்மளால சொல்ல முடியுதா? இதையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார். ஆனால் அதிலே நீங்கள் பின்னாடி வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டில், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அந்த வசனங்கள் சொல்லும் யாக்கோபுல, தேவன் ஒருவனையும் ஃபர்ஸ்ட் சோதிக்கவே மாட்டாரு. அப்படியே சோதிச்சாலும் பொல்லாங்கினாலோ தீமையினாலோ தேவன் யாரையுமே சோதிக்க மாட்டார். ஏன் ஆண்டவரே இந்த பாடுகளை எனக்கு அனுமதிச்சிங்க, நான் கஷ்டப்படுறேன், அப்படி கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா தீமைக்காக அல்ல, அதை நன்மையாய் முடிய பண்ணும் படிக்கு தான் அனுமதிக்கிறார். பிகினிங்கில் தீமையாக தெரியும், முடிவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நன்மையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ சோதனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அதே போல தானே தவிர அந்த டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மேலே பர்சனலாக ஏதாவது ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கா? எப்படியாவது தண்டனை கொடுக்கணும், எப்படியாவது இந்த பிள்ளைய மாட்டி விடணும், முழிக்க வைக்கணும், 10 பேர் முன்னாடி அசிங்கம், அது நோக்கம் அல்ல. அதே போல தான் தேவன் சோதனையை அனுமதிப்பது நம்மை உருவாக்குவதற்காக, பலப்படுத்துவதற்காக. நம்ம நிலைமை என்னன்னு அப்போ தான் நமக்கு நன்றாக தெரியும், அதற்காகத்தான். ஸோ சோதனையை நாம் சகிப்பது நாம் தேவன் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்கள் சோதனையை சகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்கன்றத ஓப்பனாக சொல்வீங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிள்ளைக்காக அதை சகித்து கொள்வோம், பொறுத்து கொள்வோம். எதை காமிக்குது, எந்த அளவுக்கு என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன் அப்படின்றத தான் அது காண்பிக்குது. அதே போல தான் எனக்கு பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் அதை நான் பொறுமையாக சகிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் மேலே நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஸோ சோதனையை நாம் சகிக்கும் போது உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருகிறார். ஸோ இதெல்லாம் நான் செய்யும் போது எனக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை தருகிறார். இதை 3 பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி சோதிக்கப்படுறோம் தெரிஞ்சாதான் நாம் எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியும். முதலாவதாக தேவன் அனுமதிக்கிற சோதனை. தேவன் ஒருபோதும் யாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் அப்படியே அவர் சோதிச்சாலும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை தான் வைத்திருப்பாரே தவிர ஒருபோதும் அது தீமையாக இருக்காது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பகுதிகள் தான், ஆனாலும் இந்த ஆங்கிளில் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆபிரகாமை தேவன் சோதித்தார், வசனம் அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல பிசாசு வந்து சோதிக்கல. யோபுவை சோதிக்கும் போது தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. சாத்தான் தான் யோபுவை சோதிக்கிறான். ஆனா ஆபிரகாம் விஷயத்துல சாத்தான் அந்த இடத்துல வந்து சோதிக்கல, கர்த்தர் தாமே ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-2. ஆதியாகமம் 22 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். யார் சோதிக்கிறாங்க? தேவன் தான் ஆபிரகாமை சோதிக்கிறார். அப்ப தேவன் உங்களை என்னையும் சோதிப்பாரா இல்லையா? அங்க போய் நம்ம ஆபிரகாம் எவ்வளோ பொறுமையா இருந்தாரோ அந்த உதாரணத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை நம்பி இருந்தேனே இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. புரிந்து கொள்ற பக்குவம் நமக்கு வேணும். என்ன கேட்கிறார் பாருங்க. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு, டைமே கொடுக்கல, இப்ப கூட்டிட்டு போ, கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எந்த சிச்சுவேஷனில் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். 100 வருஷம் கழித்து ஒரு பிள்ளை பிறக்குது, வாக்குத்தத்தம் பண்ணி பிறக்குது. பிள்ளை இப்போ தான் வளர்ந்துருக்கு. ஆசையாக பிள்ளைய நல்லா வளர்த்தாச்சு, ஒரு வாலிப வயது வரைக்கும் கிட்டத்தட்ட வளர்த்தாச்சு பிள்ளைய. இஸ்மவேலையும் விரட்டியாச்சு, ஆகாரையும் விரட்டியாச்சு. வேற எந்த சோர்ஸும் இல்லைன்ற சுச்சுவேஷனில் தேவன் ஒரு சோதனையை அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாரு. இந்த ஒரே பிள்ளைய நீ எனக்காக தகன பலியாக பலியிடு. அப்படியே ஒப்புக்கொடுன்னு சொல்லலை,
நல்லா கழுத்தை வெட்டி நெருப்பை வச்சு எரிக்கணும் அப்படின்றது அந்த தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். எதனால் தேவன் ஆபிரகாமை இந்த மாதிரி சோதித்தார்? விசுவாசம். எதை பற்றின விசுவாசம் சொல்லுங்க சிஸ்டர். ஏன் சோதிக்கணும்? அவர் தான் பிள்ளையை கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் பண்ணினார், அவர் தான் சொன்னார் இஸ்மவேல் அனுப்பிடு, ஆகார் அனுப்பிடு, இவன் தான் எல்லாம் சொல்லியாச்சு. ஆபிரகாம் 100 வருஷம் நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் ஆண்டவரை சேவிக்கிறான், அப்புறம் ஏன் சோதிக்கணும்? இல்லை, விஷயம் என்னன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் எப்படின்னு, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியணும்ல. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ தேடுறீங்க, அவர் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க, எல்லாமே தெரியும். ஆனால் சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிய வைக்கணும்னா தேவன் அவர்களை சோதிக்க மாட்டார், நம்மை சோதித்து அந்த சோதனை நம்ம எப்படி ஆண்டவரை பற்றி கொள்றோன்றதை ப்ரூவ் பண்ணி மற்ற எல்லாருக்கும் உணர்த்துவார், இவன் நீதிமான். அதற்குத்தான் தேவன் ஒரு மனுஷனை சோதிப்பாரே தவிர வேற எந்த ரீசனுக்கும் அவர் சோதிக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு, ஆபிரகாம் உத்தமன் என்று தேவன் அறிவார், ஆனால் அதை சாத்தானுக்கும் மற்றவர்களுக்கும் இத்தனை 1000 வருஷம் கழிச்சு வந்து இங்கே உக்காந்துருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியணும்ல ஆபிரகாம் எவ்வளோ உத்தமன்னு சொல்லிட்டு. அதற்காகத்தான் ஆபிரகாமை அந்த இடத்துல சோதித்தாரே தவிர வேறு எந்த நோக்கமும் அங்கு கிடையாது. ஸோ கர்த்தருக்கு தெரியும் ஆபிரகாம் உத்தமன் என்று, கர்த்தருக்கு தெரியும் ஆபிரகாம் தன்னை எவ்வளவு நேசித்தான் என்று. ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தேவன் அந்த சோதனையை அனுமதித்தார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை சோதிக்கிறார் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியணும் நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இமேஜின் பண்ணி பாருங்களேன், யோபுவுடைய காரியத்தில் நடந்தது போல சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட சவால் விட்டுருக்கலாமா இல்லையா? நீங்கள் என்ன ஆண்டவரே ஆபிரகாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் விருதாவாகவா உமக்கு உண்மையா இருக்கிறான், அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, ஆடு மாடு கொடுத்துருக்கீங்க, நிலம் கொடுத்துருக்கீங்க, குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைய கொடுத்துட்டீங்க, என்ன கவலை அவனுக்கு? எங்க அவன் பிள்ளைய கேட்டு பாருங்க, அவன் ஆசாசியாக உருகி வளர்க்குற பிள்ளைய மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் ஆபிரகாம் உண்மை எப்படி தூஷிப்பான்னு. சாத்தான் சொல்லியிருக்கலாமா இல்லையா? கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணணும், கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் புரியும். ஸோ அவன் சொல்லியிருப்பான், ஆபிரகாம் விருதாவாகவா உமக்கு உண்மையாக இருக்கிறான், நீர் அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இருக்கிறீர், வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், அவனை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீர், அவனை சபிக்கிறவர்களை சபிக்கிறீர், இப்போதும் நீர் உமது கையை நீட்டி நீர் அவனுக்கு கொடுத்த புத்திரனை ஏகசுதனும் நேசகுமாரனுமான ஈசாக்கை தகன பலியாக பலியிட சொல்லும். ஆபிரகாம் உம்மை விட தன் குமாரனையை நேசிக்கிறான் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர், அப்பொழுது ஆபிரகாம் தன் வாயினாலே உம்மை சபிப்பான் என்று சாத்தான் சொல்லியிருக்கலான்னு நான் கற்பனையில் எழுதினேன் சொல்லியிருக்கலாம். அப்போ ஆண்டவர் திருப்பி சாத்தான் கிட்ட சவால் விட்டுருக்கலாம், இவ்வளோ தைரியமாக சொல்றீல்ல, நானே போய் கேட்குறேன், உன் குமாரனை பலியிடுன்னு சொல்லி கேட்குறேன். ஆபிரகாம் தன் குமாரனை பலியாக கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர என்னை அவன் விட்டு கொடுக்க மாட்டான்னு திருப்பி சவால் விட்டுருப்பாரு. அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததை விட தேவன் ஆபிரகாம் மேல அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தாரு. நான் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் ஆபிரகாம் என்னையை விட்டு கொடுக்க மாட்டான். இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை தவிர தேவன் ஆபிரகாமை வேற எதற்காகவும் சோதிக்கவில்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு, தேவன் தருகிற சோதனை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். 2வது பார்ட்டு, யாருக்கு தெரியணும் அவன் ஆபிரகாம் உத்தமன் என்று யாருக்கு தெரியணும் அப்படின்னா அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் தெரிந்து கொள்ளும்படி ஆபிரகாம் எல்லாவற்றை பார்க்கிலும் தன் ஒரே பேரான குமாரனை பார்க்கிலும் தேவனை நேசிக்கிறான் சிநேகிக்கிறான் என்று ஆபிரகாம் கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எதற்காக தேவன் சோதிக்கிறார்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு தேவன் சோதிக்கிறாரு, அதுவும் எதற்காகனா மற்ற எல்லாரும் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் கூட இருக்க ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, 3வதாக ஆகாரும் இஸ்மவேலும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மனவேதனையோடு அவங்க போயிருப்பாங்க, அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க, என்ன நினச்சிருப்பாங்க. நான் அதையும் எழுதினேன். அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம், இந்த சம்பவம் ஆகாருக்கும் இஸ்மவேல் அனுப்பிவிடப்பட்ட பிறகு நடக்கிறது. ஈசாக்கின் ஆழ் மனதில் பகை இருந்திருக்கலாம், ஈசாக்கின் ஆழ் மனதில் காயம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு புள்ள வந்தோடனே நான் உனக்கு வேண்டாதவனா போயிட்டேனா என்னை விரட்டி விடுறீங்களா நினச்சிருக்கலாம். அவன் எவ்வளவோ ஆபிரகாமை வெறுத்திருக்கலாம், அவளும் ஆகாரும் இஸ்மவேலும் நினைத்திருக்கலாம், சபித்திருக்கலாம்,
எந்த ஈசாக்குக்காக எங்களை விரட்டுனியோ அவன் உனக்கு இல்லாமலேயே போவானாகன்னு கூட சொல்லியிருக்கலாம். திட்டிகிட்டே தானே போயிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்களுக்கு புரியணும், அந்த ஈசாக்கையும் விட என் தாசனாகிய ஆபிரகாம் என்னையத்தான்ப்பா நேசிக்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட ஆபிரகாம் என்னையத்தான் நேசிக்கிறான்னு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கும்படியாக, நமக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக, பின்னாட்கள் வர நம்மளும் இது போல இருக்கணும்னு சொல்லி நமக்கு புரிய வைக்க அன்றைக்கு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அடுத்து ஆதியாகமம் 22:10-12-13. ஆதியாகமம் 22:10-12-13. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இது எளிதான காரியம் அல்ல, நமக்கே தெரியும். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு தெரியும். ஸோ இந்த வார்த்தை யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்தார் என்பதை நிரூபிக்க அந்த இடத்துல அவர் சோதிக்கப்பட்டார். உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் மேல் ஆபிரகாம் அன்பு கூறார்ன்றதை நிரூபித்த பிறகு ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டாரா இல்லையா? ஈசாக்க உயிரோட பெற்றுக்கொண்டாரா இல்லையா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாரா இல்லையா? இதுதான் சோதனையின் முடிவில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்து இருக்கிறார். ஸோ இதனால் என்ன நடந்தது? ஈசாக்கின் ஜீவன் காக்கப்பட்டது. அண்ட் அந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டபடியினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. இதுதான் ஜீவ கிரீடம். ஸோ ஜீவ கிரீடம்னா சோதனையை சகிக்கணும். எந்த அளவுக்கு? என் ஜீவனை நான் கொடுக்கணும்னாலும் கொடுத்துருங்க. ஜீவனை இழந்து போவது இந்த பூமியில இழந்து போவீங்களே தவிர, பூமியிலே கர்த்தருக்காக ஜீவனை இழக்கும் போது பரலோகத்தில் நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க ஜீவனோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாருடைய ஜீவனோ கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் இழக்கும் போதுதான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? அதே போல தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மத்தேயு 10:37-39. மத்தேயு 10:37-39. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஸோ யார் நிமித்தமாக? கர்த்தர் நிமித்தமாக. இன்றைக்கு உங்கள் ஜீவனை நீங்கள் இழக்க துணிவீர்களானால் முடிவிலே நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிஷினரியோட எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? நிறைய மிஷினரிஸ், நிறைய இரத்த சாட்சிகள் கர்த்தருக்காக தன் ஜீவனையே கொடுத்துருக்குறாங்க. பட் இவருடைய காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்திபான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்கார் இருந்தார். ஊழியக்கார் சொல்ல முடியாது, அந்த காலத்தில் அவங்க ஊழியம் பார்த்துருக்கிறாரு. ரோமர்கள் காலத்தில், வாலிப வயது தான், ரோமர்களுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க, எவ்வளவு கடுமையான சட்டங்களை இயற்றியிருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சிலுவை மரணத்தெல்லாம் கொண்டு வந்ததே அவங்க தான். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணணும்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு கூட தெரியாது. அவ்வளவு துல்லியமாக ஜீவனை உடனே எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவனை எடுக்கணும்னா வாங்க என் கழுத்தை இன்னைக்கே வெட்டுங்க, ஒரு செகண்ட்ல உயிர் போகுது, அது எளிது. அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அணுவா டார்ச்சர் பண்றத அதிகமாக கடைபிடித்தவர்கள் ரோமன் கவர்மெண்ட் தான் அதெல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேற எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடாது. ரோம தெய்வங்களை மாத்திரம்தான் நீங்கள் வணங்கணும், தீபம் காட்டணும், ஆராதனை செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவருடைய ராஜாவாகிய சீசர் அவரை தான் நீங்கள் தெய்வமாக வணங்க வேண்டும். இது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. வேற யாரையுமே நீங்கள் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட நாட்களில் இந்த அந்திப்பான்றவர் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து போதகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போதிக்கிறாரு. அப்படி போதிக்கும் போது மரண தண்டனைக்கு அவர் பாத்திரவான் ஆகிறாரு. நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க, இவனை கொலை செய்ய வேண்டும். எப்படி கொலை செய்தாங்க அப்படின்னா, வெண்கலத்தில் செய்த ஒரு பெரிய காளமாடு ஒரு சிலை இருக்கும். வெண்கலத்தில் செய்த காளமாடு சிலை இருக்கும். வயிற்று பகுதி அப்படியே போலாக இருக்கும், உள்ளார ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். அந்த வயிற்று பகுதியில் ஒரு கதவு இருக்கும். ஸோ யாரை அவங்க கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் அந்த சிலை உள்ளார போட்டுருவாங்க. கதவை திறந்து உள்ளே போட்டுருவாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஒரு துவாரங்கள் இருக்கும். இவ்வளோதான். அதை அவங்க உள்ளே போட்டுட்டு அந்த வயிற்று பகுதியில் நெருப்பை எரிய விட்டுருவாங்க. கீழே நெருப்பை எரிய விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் உடனே சாக மாட்டீங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணப்பட்டு சாவீங்க. உயிரோட உங்களை உள்ளே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி அணுவாக நீங்கள் துடிக்க துடிக்க நீங்கள் மரித்து போகணும். இதுதான் தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி கொடுக்கும்போது அந்த துவாரங்கள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க சத்தம் வெளியே கேட்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்து நீங்கள் அலறும் போது எவ்வளோ பயங்கரமாக அது வெளியே கேட்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ கேட்கணும். அதே போல் இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது அந்த ஊரில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும், சுற்றி நிற்கணும். எதற்காகனா இனிமே அவன் வேறு மதத்தை ஏற்றுக்கக்கூடாது. தண்டனையை பார்க்கும்போது அந்த பயம் வரணும், வேறு எதையுமே அவன் ஏற்றுக்கக்கூடாது. ஸோ இதை வெளியிலேருந்து பார்க்குறத விட அந்த சத்தம் கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு திகில் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்க உள்ள அலறி துடிக்கிற சத்தம் கேட்கும் போது. இந்த தண்டனை தான் அந்திப்பாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ உள்ளே தூக்கி போட்டாச்சு. எத்தனையோ பேர் இந்த மாதிரி செத்துருக்காங்க. இப்போ அந்திப்பாவை தூக்கி உள்ளே போட்டாச்சு, கதவை அடைச்சாச்சு, நெருப்பை பற்ற வச்சாச்சு. சத்தம் வருது. என்ன சத்தம் தெரியுமா? துதியின் சத்தமும் ஜெபத்தின் சத்தமும் வருது. அதுக்குள்ள இருந்து அந்திப்பா சத்தம் போட்டு ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே இந்த ஜனங்களை ரட்சியும், ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் சத்தம் போடுறது. அந்த சத்தம் தான் வெளியே கேட்டுச்சே தவிர அவர் அலறவும் இல்லை, துடிக்கவும் இல்லையாம். அவருடைய சத்தம் நிற்கும் போது அவர் ஜீவன் போயிருக்கு. அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கர்த்தரை துதித்து கொண்டே, கர்த்தரை ஆராதித்து கொண்டே, கர்த்தரிடத்தில் ஜெப விண்ணப்பங்களை வைத்து கொண்டே, என்னை துன்பப்படுத்துகிற இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அவர் மரித்து போனாராம். இதுதான் ஜீவனை இழந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. அப்போ அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? நிச்சயமாக ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஸோ எனக்கு என்னுடைய ஜீவன் போகிற சூழ்நிலை வந்தாலும் என் கண்களுக்கு முன்பதாக பரலோகத்தில் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் தேவனுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தேவன் சோதிக்கிறார். ரெண்டாவது பார்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார். சாத்தான் எல்லாரையும் சோதிக்கிற மாதிரி நம்மளை சோதிக்க முடியாது, தேவ பிள்ளைகளை சோதிக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து அவன் அனுமதியை பெற்றுக்கொண்டு வருவான். ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன் யோபுவின் காரியத்தில். இதே போல சவால் விட்ட பிறகு தேவன் யோபுவை சோதிக்கவில்லை, சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் யோபுவை ஒவ்வொரு தீமையான காரியத்தினாலும் சோதனை செய்கிறான். யோபு உத்தமன் என்று விளங்கின பின்பு இழந்து போன சகலவற்றையும் யோபு மறுபடியுமாக பெற்றுக்கொள்கிறார். ஸோ இது ரெண்டாவது லெவல் சோதனை. என்ன எப்படி சோதிக்கப்படுறீங்க? அதை விட சோதனை வந்தாலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிடணும். அப்போ தான் ஜீவ கிரீடம். எனக்கு வேண்டாம், ஜீவ கிரீடம் வேணான்னு சொல்ல முடியாது. நித்திய ஜீவன் தான் ஜீவ கிரீடமாக இருக்கிறது. ஸோ இப்போ தேர்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு தேவன் சோதிக்கிறார், ரெண்டாவது சாத்தானுக்கு அனுமதி கொடுத்து சோதிக்கிறார், மூணாவது ஒரு லெவல் இருக்குது. இதுதான் முக்கியமானது. நம்முடைய சுய இச்சைகள்னாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுது. இதில் ஆண்டவருக்கும் எந்த பார்ட்டும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் சாத்தானுக்கும் எந்த பார்ட்டும் கிடையாது. முதலாவது இடத்துல நான் நிற்கிறேன். என் ஆசை, என் இச்சை, என்னால் என் மாம்சத்தை அடக்க முடியாமல் நான் பாவம் செய்கிறேன், சோதனையை சகிக்க முடியாமல் விழுந்து போகிறேன். இது தேர்ட் லெவலாக இருக்குது. எல்லா சோதனையும் நம்ம சகித்தால்தான் நம்மளால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும். யாக்கோபு 1:13-15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆபிரகாமை போல இல்லை நம்மலாம். நாம் ஆர்டினரி பீப்புளாக இருக்கிறோம். என் கண்ணு முன்னாடி ஒரு காரியத்தை வச்சுட்டு என் இச்சையினால் நான் அதை சோதிக்கப்படுறேன் அப்படின்னா தேவன் சோதிக்கிறாரு கிடையாது. அது என் இச்சையினால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால நான் சோதனைக்குள்ளாக விழுந்து போகிறேன். நான் வாலண்டியராக அதில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோதனையை சகிக்க முடியாம பாவத்தில் விழுந்து போறீங்கன்னா ஜீவ கிரீடம் கிடையாது, மரணம் தான் உமக்கு நேரிடுகிறது. எவ்வளோ கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சோதனை சகிக்கும் போது ஜீவ கிரீடம், சோதனையில் விழுந்து போகும் போது மரணம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லோத்தோடைய காரியத்தை எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் லோத்துக்கிட்ட உனக்கு எந்த பக்கம் போகணுமோ நீ போன்னு சொல்லி ஓப்பன் சாய்ஸ் தான் கொடுக்குறாரு.
லோத்து எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். சோதோம் கொமோராவை கண்களால் பார்த்து இச்சித்து அதை செலக்ட் பண்ணது யாரு? லோத்து தான். அங்கே தேவன் ஒன்றும் சோதிக்கலை. சாத்தானும் லோத்துக்கிட்ட வந்து இங்கே வாப்பான்னு கூப்பிடலை. அவர் தானாக ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அந்த ஊருக்கு அவர் போனார். நாமும் கூட இன்றைக்கு பல நேரத்தில் இப்படித்தான் முடிவுகளை எடுத்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவன் சோதிச்சார்னு சொல்லலாம். அது கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சாத்தா மேலே பழியை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் அவன் தலையில் போடுறோம். இல்லை, நம்முடைய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுவது அதிகமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. ஆதாம் ஏவாள் காரியத்தை எடுத்துக்கோங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த தோட்டத்தில், அவர்கள் இருந்த ஏதேன் தோட்டத்தில் நிறைய கனிமரங்கள் இருந்துச்சா இல்லையா? தேவன் என்ன சொன்னார்? இதில் எல்லாத்தையும் நீங்கள் புசிக்கலாம், சாப்பிடலாம். இந்த காரியத்தை ஒரு பாஸ்டர் சொன்னபோது தான் எனக்கு என் அறிவுக்கு அது எட்டுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே தோட்டத்தில் 2 விருட்சம் இருந்துச்சு. தோட்டத்துக்கு நடுவில் வசனம் இருக்குது. எத்தனை விருட்சம் இருந்துச்சு? 2 விருட்சம். ஒன்று நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சமாக இருந்தது, ட்ரீ ஆஃப் நாலேஜ். இன்னொன்று ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சமும் அங்கே தான் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அங்கே தான் இருக்குது. தேவன் நல்லா கவனிங்க. தேவன் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம்தான் புசிக்க கூடாது. அர்த்தம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் தானே, அதான் அர்த்தம். அதை சாப்பிடாதான் அவர் சொல்லவே இல்லை. சாத்தானும் தெளிவாக கேட்குறான், எதை சாப்பிட வேணான்னு சொன்னாருன்ற போது என்ன சொல்கிறாங்க? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. அப்போ ஆதாமும் ஏவாளும் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை செலக்ட் பண்ணல? அப்போ யாருடைய இச்சையில் இழுக்கப்பட்டு போனாங்க? இங்கே சாத்தானை கொண்டு வர முடியாது. அவனுடைய சுய இச்சையில் ஃபஸ்ட்டே இழுக்கப்பட்டாயிற்று. தேவன் எதையாவது ஒன்று செய்யாதன்னு சொன்னால் கவனம் அங்கேத்தான் போகும், மற்ற எதுலேயும் போகாது. சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த ஒரு பாத்திரத்தை எடுக்காதன்னு மட்டும் சொல்லி பாருங்க, அவன் கவனம் முழுக்க அந்த பாத்திரத்தில் தான் இருக்கும், அதை கீழே போட்டு உடைக்கிற வரைக்கும். அது நமக்கு இயல்பாயிடுச்சு. ஒரு விஷயத்தை செய்யாதன் செய்யின்னு சொல்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க. செய்யாத, அங்கே போகாத, அந்த ரூமை திறக்காதன்னு மட்டும் சொல்லிடுங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க சும்மா உட்காராது. அதே போல தான் இவங்க 2 பேரும் அதை தொடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னது தான் போச்சு. அவ்வளோ பெரிய தோட்டத்தில் அவ்வளோ கனிகள் இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு கவனத்தை கொண்டு போய் இதன் மேலே வைத்தார்கள். தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். என்னைக்கு என் இருதயத்தில் அங்கே அந்த மரத்து மேலே இச்சையை வச்சானோ அப்புறம் தான் சாத்தானே என்ட்ரி ஆகுறான். ஃபஸ்ட்டு சாத்தான் உள்ளே வந்தெல்லாம் சொல்லலை. போகிறப்ப வரப்ப, அந்த பக்கம் போகிறப்ப இந்த பக்கம் வரப்ப அது பார்க்க வேண்டியது அழகாக இருக்குது, ஏன் சாப்பிட வேணான்னு ஆண்டவர் சொன்னார் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விழுந்து போகிறது. ஐயோ தொட வேணான்னு சொன்னாரே. இது என்ன உள்ளே வந்த பிறகு சாத்தானுக்கு வேலை ஈஸி. அவன் வந்து தூண்டி விட்டு காரியத்தை சாதிச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். நஷ்டம் யாருக்கு வந்தது? அப்படி சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டதுனால ஜீவனை இழந்தது யாரு? மரணம் யாருக்கு வந்தது? சாத்தானுக்கு என்னைக்கோ முடிவு பண்ணது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். ஸோ இன்றைக்கும் ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எல்லா சோதனையும் நான் சகிக்க வேண்டும். தேவன் சோதிக்கிறாரு, சாத்தான் சோதிக்கிறான்னு காரணம் காமிக்காமல் இந்த 3rd பார்ட்டுக்கு வந்துருங்க. என் சுய இச்சையினாலே நான் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறேன். என் சரீரத்தை, அதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், என் சரீரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நான் அடக்கி ஆளுகை செய்யும் போது தான் கிரீடங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கும் இதுதான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும். நம்ம அடுத்த கிரீடத்துக்கு போகலாம். அடுத்தபடியாக கிரவுன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் கிரீடம், கிரவுன் ஆஃப் க்ளோரி. 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஸோ மகிமையுள்ள வாடாத கிரீடம்னா மங்கி போகவே போகாது. அதனுடைய அந்த க்ளோரி இருக்குல்ல, அந்த பிரகாசம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாது. இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் வாங்கி வச்சாலும் ஒரு காலத்துக்கு பிறகு அது மக்கி போகும், அந்த ஒளி மங்கி போகும். ஆனால் இங்கே சொல்கிறாரு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செய்தால் யாருக்கு கொடுக்கப்படுது, என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி இருக்க வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டே நான் சில காரியத்தை சொல்லிவிட்டு இந்த மெய்ப்பர்களுக்குள்ளாக போகிறேன்.
மெய்ப்பர்கள்லாம் யாரு? வேகமா சொல்லுங்க, இன்னும் ஒரு கீழே வேற பார்க்கணும், அப்புறம் லேட் ஆயிடும். மெய்ப்பர்கள் யாரு? சபையை பொறுத்த வரைக்கும் பாஸ்டர்ஸ் தான் மெய்ப்பர்கள். ஒத்துக்கிறீங்களா? மெய்ப்பர்களுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? இதை மோகன் சி அண்ணே சொல்லி கொடுத்தாரு, ஷெப்பர்ட்ஸ். அப்புறம் ஏன் பாஸ்டர்ஸ் சொல்றீங்க? அது ஏதோ ஒரு மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட போக இன்னைக்கு எல்லாரும் அவர்களை எப்படி அழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பாஸ்டர்ஸ்ன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்டர்னு சொல்லும் போது மெய் பண்ணுற மீனிங் உங்களுக்கு மனசில் வருதா? யாருக்காவது தோணுதா? ஷெப்பர்டுன்னு சொன்னால் தான் மெய் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா தமிழில் டக்குன்னு இந்த மீனிங் புரியும். இல்லை தமிழ்லையே மெய் பண்ண சொல்லிடலாம், சொன்னால் தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியும். இன்னைக்கு அதையே ஃபஸ்ட்டு விட்டாச்சு, பாஸ்டர்னு சொல்கிறாங்க. பாஸ்டர்னு சொல்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது யாருக்குமே தெரியல. பாஸ்டருக்கு தெரியுதோ இல்லையோ, சபை மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒருத்தருக்குமே எனக்கு தெரியல. உண்மை அதுதான். ஏன்னா இதை வந்து நான் லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஷெப்பர்டு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷெப்பர்டுக்கு தான் ஷெப்பர்டு எப்படி இருக்கணும்னு தெரியும். உதாரணமாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு ஆட்டு மந்தையை, சாதாரண ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் ஆடை எப்படி பார்த்துக்கணும், வைக்கணும், போகணும். உங்ககிட்ட போய் அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், அவன்கிட்ட ஒரு மந்தை இருக்கும், அவன் மந்தையை பார்த்துக்குவான் எல்லாம். பாஸ்டர்னு சொன்னால் யார் அது? ஓகே, சர்ச்சுக்கு ஒரு லீடர் போல இருக்குது, என்னென்னமோ அர்த்தம் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குழப்பமே அங்கே தான் வருது. சரிங்களா? அதே போல் ஷெப்பர்டு, ஒரு ஷெப்பர்ட் தன்னுடைய அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றும் போது தான் ஷெப்பர்டு. என்கிட்ட சில பேர் வந்து பாஸ்டர்மான்னு சொல்லும்போது நான் டக்குன்னு சொல்வேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. பிகாஸ் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் கரெக்டாக செஞ்சால் தான் அந்த டைட்டிலுக்கு நான் வந்து பாத்திரவானாக இருக்கிறேன். நான் வந்து அவருடைய மனைவி அப்படின்றதுனால அந்த டைட்டில் அப்படி கிடையாது. நான் வந்து அதுக்கு தகுதியாகும் போது தான் அது வந்து எனக்கு கொடுக்கப்படணும். சினிமாவில் வந்து ஹீரோ யாரை கல்யாணம் பண்ணோன்னா அவன் தான் ஹீரோயின், அப்படி கிடையாது. அந்த ரோல் யார் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹீரோனா. யார் வந்து பெரிய ஆளாக இருக்கா, அதில் யார் பிரபலமாக இருக்கா, இல்லை, யார் மெயின் ரோல், மெயின் கேரக்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஹீரோ. புரியுதுங்களா வித்தியாசம்? ஸோ யார் இந்த குணாதிசயங்களோடு மந்தையை மேய்க்கிறார்களோ அவர்கள் தான் ஷெப்பர்ட்ஸ், மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கிளியராக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சபையில் பாஸ்டருக்கு எல்லாரையும் ஷெப்பர்ட்னு சொல்ல முடியாது. மந்தையை இங்கே சொல்லப்பட்டபடி மேய்க்கிறவர்கள் மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த கிரீடம் மெய்ப்பர்களுக்கு மட்டும்னா பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் குடும்பமாகிய மந்தைக்கு நீங்கள் மெய்ப்பராக இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? உங்கள் குடும்பமாகிய மந்தைக்கு மெய்ப்பன் இருக்கிறார், அவங்களும் மெய்ப்பர் தான். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 3 ஆடு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு, அவங்க மெய்ப்பர்கள் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட சபை இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு 4 ஆத்துமாவை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களை நம்பி கர்த்தர் 4 ஆத்துமாவை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அந்த இடத்துல மெய்ப்பனுடைய ஸ்தானத்துக்கு வரீங்க. புரியுதுங்களா? ஸோ நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மெய்ப்பர்கள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். இனிமேல் பாஸ்டர் எப்படி கூப்பிடுவீங்க? மெய்ப்பன், மெய்ப்பன். சரிங்களா? ஸோ மெய்ப்பன் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெய்ப்பண்ணு சொன்னதான் உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் அவரை மெய்ப்பண்ணு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன புரியும்? நாங்கள் ஆடுங்க, அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறேன். அப்போ அவரை நீங்கள் போய் மெய்ப்பண்ணு சொன்னீங்கன்னா நீங்கள் யாருன்றது அப்போ தான் நமக்கு புரியும். எஸ், அவர் எனக்கு மெய்ப்பண்ணா, நான் அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடு. அந்த ஆடு என்ன செய்யணுன்றது அப்போ தான் விசுவாசிகளுக்கு புரியும். இது ரெண்டுமே இல்லாமல் பாஸ்டர்னு சொன்னால் அவருடைய ரோல் என்னன்றதும் யாருக்கும் புரியலை. அந்த மந்தையோடைய ரோல் என்னன்னு மந்தைக்கு புரியலை. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆடு மெய்ப்பனை கண்ட்ரோல் பண்ணுது, மெய்ப்பன் ஆட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு. இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணமே இந்த வார்த்தை தான். ஸோ இன்னையிலிருந்து பாஸ்டர்ஸ் யாராகவே இருந்தாலும் நீங்கள் மெய்ப்பண்ணு சொல்லி பழகிடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக செட் ஆகும். சரி, நம்ம வருவோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் முதல் வசனம் வாசிச்சுட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 2 வசனங்கள், 2-3 வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ மெய்ப்பன் என்ன செய்யணும்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பைபிளில் நிறையா இருக்குது, இதை ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி கொடுத்துருக்குறாங்க. மெய்ப்பன் என்ன செய்யணுமா?
தன்னிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை அவர்கள் மேய்க்க வேண்டும். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். அப்புறம் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்ய வேண்டும். டீட்டெயிலாக பார்க்கலாமா? புரிஞ்சுதா? ஸோ இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மெய்ப்பன் எப்போ அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வான்? இதையெல்லாம் சரியாக செஞ்சாதான் கிரீடம், இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆடெல்லாம் பிடுங்கி இன்னொரு மெய்ப்பன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஸோ இந்த கிரீடம் மெய்ப்பர்களுக்கு யார் கொடுப்பார்? பிரதான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். கொடுக்கிறதே யாருன்னா ஜீசஸ் மாத்திரம் சொல்லலை, அவரை இந்த இடத்துல மெய்ப்பனாக காமிக்கிறாங்க. ஸோ பிரதான மெய்ப்பன் தான் அப்பாயிண்ட் பண்ண மெய்ப்பர்களுக்கு அவங்க இதெல்லாம் சரியாய் செய்யும் போது இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுக்கிறார். எப்போது கொடுப்பார்? அவர் வெளிப்படும் போது கொடுப்பார். வசனம் தானே சொல்லுது, அவர் வெளிப்படும் போது கொடுப்பார். எப்போ வெளிப்படுவார்? எப்போ வேணாலும் வெளிப்படுவார். எப்போ வேணாலும் வருகை இருக்கும். அவர் வருகை எப்போ வேணாலும் இருக்கும். அப்படின்னா எல்லா ஆடுகளுக்கும் தான் ஆத்துமா எப்படின்றது தான். ஆனால் ஒரு மெய்ப்பனுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தன்னை நம்பி ஒப்புவிக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே நிறுத்தணும் தேவனுடைய சமூகத்தில். அப்படி நிறுத்தும் போது தான் அவருக்கு அந்த இடத்துல இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம் கொடுக்கப்படும். ஸோ கிரீடத்தை பெற மெய்ப்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 வசனத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போர் அடிக்குதுங்களா? இல்லை, கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. யார்கிட்ட இருக்கிற? அந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட இருக்கிற, மெய்ப்பர்கள் கிட்ட இருக்கிற மந்தையை அவர்கள் மேய்க்க வேண்டும். பக்கத்து மந்தையை அல்ல, அடுத்த ஊரில் இருக்க மந்தையை அல்ல, அவங்க கிட்ட தேவன் கொடுத்த மந்தையை அவர்கள் முதலாவதாக மேய்க்க வேண்டும். அடுத்த கண்டிஷன், அந்த மந்தை யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தை. ஸோ ஷெப்பர்ட்ஸ் ஒருபோதும், மெய்ப்பர்கள் ஒருபோதும் தன்னிடத்தில் இருக்க ஆத்துமாக்கள் என் சபை சொல்லலாம், ஆனால் அவர்கள் சேர்த்து இன்னொரு காரியத்தை சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள். இதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இஷ்டத்துக்கு நீங்கள் நடத்த முடியாது. நீங்கள் இங்கே அந்த ஆத்துமாக்களுக்கு வந்துட்டு ஒரு லீடரை போல தான் இருக்கீங்களே தவிர, ஆக்சுவலாக ஆத்துமா யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். நீங்கள் அதை இஷ்டத்துக்குலாம் நடத்த முடியாது. கர்த்தர் சொல்கிற பிரகாரமாக தான் மந்தையை நடத்தணுமே தவிர, ஏன் மந்தை நான் என்ன வேணாலும் செய்வேன்றது நிச்சயமாக கிடையாது. மந்தை கர்த்தருடையது, பாஸ்டருடையதோ மெய்ப்பருடையதோ கிடையாது. மந்தை கர்த்தருக்கு சொந்தமானது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை ஏன் பிள்ளைன்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. இது விஜி பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது. உங்கள் பிள்ளையை பார்த்து ஏன் பிள்ளைன்னு சொல்லாத, கர்த்தர் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளைகள். சொல்ல சொல்ல என்ன நடக்குது? நீங்கள் கர்த்தர்கிட்ட அந்த உரிமையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை ஆண்டவரே, சகலத்தையும் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எப்பெல்லாம் போய் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை நீ பாரு, உன் பிள்ளையை நீ தான் பார்க்கணும், அவர் பிள்ளையை அவர் பார்ப்பாரு. அப்போ எப்படி ஒப்பு கொடுக்கணும்? என் பிள்ளை தான், பட் சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்? தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளைகள். ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே நீங்கள் அவர் மேலே வச்சுருங்க. நான் இழுத்து போட்டு செய்யணும்னு போகாதீங்க. ஸோ ஒரு மெய்ப்பன் என்ன சொல்ல வேணும்? தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய மந்தை. நீங்கள்லாம் யாரு? தேவன் இந்த மெய்ப்பருக்கு கொடுத்த கர்த்தருடைய மந்தையாக இருக்கிறீர்கள். இதை முதலாவதாக மறந்து போக கூடாது. ஸோ பிரதான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆத்துமாக்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை மறந்து போகக்கூடாது. மெய்ப்பன் ஆத்துமாக்களை கொண்டு போய் ஒப்பு கொடுப்பாரு, கர்த்தர்கிட்ட ஒப்படைப்பாரு. கர்த்தர் அந்த பக்கம் இருந்து இவருக்கு கிரீடத்தை வைப்பார். ஆடுகளுக்கும் சந்தோஷமா இல்லையா? உங்கள் மெய்ப்பர் கிரீடத்தை ரிசீவ் பண்ணும்போது பார்த்து கை தட்டுவீங்களா இல்லையா? அதுதான் சந்தோஷம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ ஆத்துமாக்களை மந்தையில் சேர்ப்பது யார்? அப்போ கர்த்தர். இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளணும். இங்கே சர்ச் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணியிருப்பார், மெய்ப்பர் ஜெபம் பண்ணியிருப்பார், நிறைய பிரயாசப்பட்டிருப்பார், எல்லாமே உண்டு தான். ஆனால் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது கர்த்தர், வேறு யாருமே இல்லை.
புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என் முயற்சியோ அவர் முயற்சியோ கிடையவே கிடையாது. தேவன் தான் செயல்படுறாரு. தேவன் தான் ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து ஒரு சபையில் சேர்க்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களோ, ரட்சிக்கப்படுறீங்களோ, தானாக ஒரு சபை அப்படி கிடையாது. தேவன் தீர்மானிக்கிறார் எந்த ஆத்துமா எந்த சபைக்கு போக வேண்டும், எந்த ஆத்துமா எப்படிப்பட்ட மெய்ப்பனு கீழாக இருக்க வேண்டும். அதற்கு அடங்கி ஆத்துமாக்களும் இருக்கும் போது தான் பூரணமாக அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்னஸை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நல்ல சமாரியனாக தேவன் வரும்போது என்ன செய்கிறாரு? குற்றுயிரும் குலையுருமா ஒரு ஆத்துமா அந்த இடத்துல கடக்குது. ஆசாரின் விலகி போயிட்டான், லேவியன் விலகி போயிட்டான். சமாரியனாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த காயங்களை கட்டுறாரு. அவனுக்கு வந்துட்டு எண்ணெயும் திராட்சரசமும் கொண்டு அந்த காயங்களை எல்லாம் கட்டு போடுறாரு. தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஸோ உலகம் முழுக்க காயப்பட்டு கிடக்கிற ஆத்துமாக்கள், பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறார். இந்த இடத்துல மெய்ப்பர்கள் எந்த நேரத்தில் நின்று என் பலத்தில் என் பிரயாசத்தில் சொல்லக்கூடாது. நான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் தான் ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தம். என்கிட்ட கொடுத்த ஆத்துமாவை எப்படி நடத்தணும்னு தேவன் சொல்கிறாரோ அப்படியே நடத்தி அவர் வரும்போது அப்படியே ஒப்பு கொடுப்பேன். இதுதான் ஒரு மெய்ப்பனுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஸோ எதை செய்தாலும் என்ன பண்ணாலும் ஆத்துமா சபைக்குள்ள வரது கர்த்தருடைய அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் வந்து கர்த்தருடையது. அதை நோக்கி தான் ஆத்துமா வருமே தவிர, இப்பயும் சொல்கிறேன், ஒரு மெய்ப்பனை பார்த்து ஆத்துமா ஒரு சபைக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். யாருக்காக? ஒரு மெய்ப்பன் பாப்புலராக இருக்காரு, நல்லா பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக ஒரு ஆத்துமா ஒரு சபைக்கு போகுதுன்னா நிலைக்காது. நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க, நிலைக்காது. தேவனுக்காக ஒரு ஆத்துமா சபைக்குள்ளே வரும்போது மாத்திரம்தான் எது எப்படி இருந்தாலும் அந்த ஆத்துமா கர்த்தருக்காக அந்த இடத்துல நிற்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நிறையா ஷெப்பர்ட்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா, என் மந்தையில் இருக்க ஆடு எனக்கு தான் சொந்தம், கரெக்டு தான். சப்போஸ் பக்கத்து சர்ச்சிலேருந்து ஒருத்தன் வந்து இந்த ஆத்துமாக்களை எல்லாம் பிடுங்கிட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க, கூட்டிகிட்டு போயிடறான், கேன்வாஸ் பண்ணுறான், கூட்டிகிட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க. அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? ஐயோ என் ஆத்துமா போச்சே, பாரப்படலாம், கவலைப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்த்தது தேவன் என்றால் அந்த ஆத்துமா இங்கேருந்து போகுதுன்னா திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பது தேவன், அது செய்து முடிப்பார். கலங்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதில் 2-3 உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெல்லாம் ஆத்துமா வெளியே போகும் அப்படின்னா, ஒன்று, பீறுகிற ஓனாயை போல சாத்தான் ஆத்துமாவை வஞ்சித்து பாவத்தில் விழ வச்சு வெளியில் இழுத்து போகுதுன்னு வச்சுக்குவோம். சபைக்கு நல்லா வந்துட்டுருக்காங்க, ஏதோ கொஞ்ச நாள் ஆள் சபையில் காணோம், பாவத்தில் விழுந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறீங்க. அவங்க வேறு எந்த சபைக்கும் போல பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேடி போகணும். திருப்பி நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசி எப்படியாகலும் இந்த ஆத்துமாவை மறுபடியும் சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இப்படி போகிற ஆத்துமாவை தேடி தேடி போய் கூட இழுத்துட்டு வாங்க. அதுதான் மெய்ப்பனுடைய வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெய்ப்பனுக்கு வேலை மந்தையில் தான், வேறு எங்கேயும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் எங்கே இருப்பான்? ஐடி கம்பெனியில் தான் இருப்பான். அவன் பேங்க்கில் உட்கார முடியாது. பேங்க்கில் வேலை பார்க்குறவன் எங்கே இருப்பான்? பேங்க்கில் தான் இருப்பான். அப்போ மெய்ப்பன் எங்கே இருக்கான்? எங்கே இருக்கணும்? மந்தையில் தான் அவருடைய வேலை இருக்குது. ஸோ ஒரு ஆத்மா வெளியில் போயிடுச்சு, உலகத்தை பார்த்துருச்சு, பாவத்தில் விழுந்துருச்சு, சபைக்கு வரதில்லைன்னா தாராளமாக திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவை இழுத்து கொண்டு வந்து சபையில் சேர்க்க வேண்டியது மெய்ப்பனுடைய வேலை. ஆனால் ஒருவேளை பக்கத்து சர்ச்சில் இருந்து வந்து இன்னொரு மந்தையில் இருந்து வந்து இந்த ஆத்மாவை கேன்வாஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டுமாக அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. விக்டர் ஞானராஜ் பாஸ்டர் தான் சொன்னார். ஒரு முறை அவர் என்ன பண்ணாராம், வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டாரு. தன்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கிட்ட சர்ச்சை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாரு. நான் இந்த பாயிண்ட்டுக்கும் வரேன். வெளியூருக்கு போயாச்சு. திருப்பி வந்து பார்த்தா எனக்கு தெரியல 100 பேரும் 500 பேர்கிட்ட இருந்த சர்ச்சில் 25 பேர் தான் இருந்தாங்களாம். அவர் ஊருக்கு போயிட்டு வந்த அந்த கொஞ்ச நாட்களில் எனக்கு யாரெல்லாம் தெரியாது, இது அவங்களே சொன்ன விஷயம், அப்படியே அந்த ஆத்மாக்களை கேன்வாஸ் பண்ணி தனியாக வேறு சர்ச்சே ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் சண்டே வந்து பார்க்குறாரு, 25 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன செய்கிறது? ஒன்றுமே கண்டுக்கலையா. எப்பயும் போல் நின்றுருக்காரு, பிரசங்கம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாராம். அடுத்த வாரமே அவ்வளோ பேரும் திரும்பி வந்தாங்களாம். இதுதான் உங்களுக்கு உங்கள் மந்தையை குறித்தும் தேவனை குறித்தும் இருக்கிற தெளிவு. ஸோ என் சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்மாவாக இருந்தால் நிச்சயமாக அவர் எனக்கு அதை மீண்டும்
கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம் இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மெய்ப்பன் எங்கே இருக்கணும்? மந்தையில் தான் இருக்கணும். அவருடைய பிரதானமான வேலை மந்தையை மேய்ப்பது. புரியுதுங்களா? இதுக்கும் இன்னொரு ரொம்ப நல்ல ஒரு சாட்சி நான் கேட்டேன், அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தோகமலையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். நானும் என்னுடைய கணவர் தான் ஒரு தடவை இவர் தான் என்னை கூப்பிட்டுட்டு போனார். அவரை போய் சந்திக்க போனோம். எனக்கு அவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. கூப்பிட்டுட்டு போனார். அவங்க சர்ச்சுக்கு போனோம், உட்காந்துருந்தோம். எனக்கு தோகமலை ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். சும்மா ஆனாச்சுன்னா அங்கே பஸ்ஸில் போயிட்டு வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு தெரில, எனக்கு அந்த ஊர் அவ்வளோ பிடிக்கும். எங்களுக்கு அங்கே ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது. அந்த பேரை மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர மற்றபடி இந்த ஊரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு முறை நாங்கள் அங்கே போகிற சந்தர்ப்பம் வந்தபோது அந்த பாஸ்டரோட சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு போனார். கேஷுவலாக அந்த சர்ச்சில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பாஸ்டர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரா, காலையில் 5 மணி விடியும் போதே வீட்டிலேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுவாராம். அவங்க வீட்டில் பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவார், சர்ச்சுக்கு வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் சர்ச்சில் இருப்பாராம். இது அவர் டெய்லி செய்வார். வேறு யாரும் வரமாட்டாங்க, யாரையும் கூப்பிட்டுக்க மாட்டார். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார், இல்லை சைலண்ட்டில் போட்டுருவாராம். முழங்காலே நிற்பாராம். ஜெபம் மட்டும்தான். ஆண்டவரும் அவரும் உறவாடுவார்கள். சபைக்கு என்ன செய்யணும், ஆத்துமாக்களுக்காக எல்லாருக்காகவும் இது எவ்ரிடே அவர் செய்வாராம். வேற எங்கேயும் போக மாட்டார். இதை தவிர இதை எல்லாம் செய்து முடித்த பிறகு தான் வெளியில் எங்கேயாவது ஊழியத்துக்கு போகணுன்னாலும் போவாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் நடத்துகிற ப்ரேயருக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உண்மையிலேயே இந்த ப்ரேயர் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே வந்தால் என்னுடைய சபையில் நான் ஜெபிக்கிற நேரம் குறைவுபடுது, நான் அதை விட்டு கொடுக்க முடியாது. என் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுதான்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவர் அது அவ்வளோ டஃப்பான ஒரு ஏரியா, 100 குடும்பங்களுக்கு மேலே அந்த சர்ச்சில் இருக்குது. அவர் எதுவுமே செய்யலைங்க. முழங்கால் போட்டு சபையில் ஜெபம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அவர் சொன்ன காரியம்தான். என் கணவர் இங்கே இருக்கிறாரு, கேட்டு பாருங்க. அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. அதே போல் அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி நடந்து 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 ஜெபிப்பாராம். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம சர்ச் இங்கே இருக்கு அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம வச்சுருக்காருன்னா, இந்த ஏரியாவை சுற்றி எத்தனை முறை நடக்கிறோம், எத்தனை முறை நடந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சா தான் ஆத்துமாக்கள் சபைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஜெபிக்கிறது நம்ம கடமையாக இருக்கிறது. இதையும் மோகன்சி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சர்ச்சுக்குள்ளே வரீங்க இல்லையா, வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரோம்ல, சர்ச்சில் நின்று ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 டைரக்ஷனையும் பார்த்து இந்த திசையில் இருக்கிற ஆத்துமாக்களை எனக்கு கொண்டு வந்து தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். இதை மெய்ப்பரும் செய்யணும், மந்தையில் இருக்கிற ஆடுகளும் செய்ய வேண்டும். இது நான் சொல்லலை, அவர் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் அவங்க சொல்லும் போது. ஸோ எவ்வளவு முக்கியமாக இருக்குது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றி வாங்கலேன் பரவாயில்லை, இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சர்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவை சுற்றி ஜெபிக்கிறது நம்முடைய கடமை, மெய்ப்பர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஸோ மெய்ப்பனுடைய வேலை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, மந்தையில் தான் இருக்குது, மந்தைக்கு மத்தியில் தான் இருக்குது. ஸோ இந்த சபை விசுவாசியை திருடனை போல ஒருத்தன் திருடிட்டு போகிறான் அப்படின்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அடுத்த பாயிண்ட்டு, உங்களிடம் தேவனுடைய மந்தையை யார் மேய்க்கணும்? வசனத்தை பார்க்குறேன் மறுபடியும். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள், யார் அந்த நீங்கள்? மேய்ப்பன் தாங்க மந்தையை மேய்க்கணும். ஆடு மேய்ப்பனை மேய்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த மந்தையை அடுத்த மேய்ப்பன் மேய்க்கக்கூடாது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச் ஆரம்பிச்சுட்டு எனக்கு வெளியில் ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்கன்னா இந்த ஆட்டுக்கு எப்படி அந்த சத்தம் கேட்கும், எப்படி புரியும்? அவ்வளோ பிஸியாக இருக்கவங்க அந்த 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 ஊழியத்துக்கே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியத்துக்கே வரக்கூடாது. அதை தான் நான் பிரதானமாக சொல்வேன். ஸோ யார் மேய்க்க வேண்டும்? அந்த மேய்ப்பன் தான் மேய்க்க வேண்டும். ஏன்னா ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை தான் கேட்கும், தெரியும். ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் தான் புரியணும். இந்த மேய்ப்பன் யாருடைய சத்தத்தை பிரதிபலிக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை பிரதிபலிக்கணும். உங்கள் மந்தையை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும்? என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அது எங்கே கிளம்பி வந்துச்சுன்னா அது எப்படி வருது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுது, எதில் நிற்க போகுதுன்னு கரெக்டாக நான் சொல்லிடுவேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்களால் சொல்ல முடியுமா? அவங்க இப்போ ஒன்றும் வேணாம், இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொண்ணு எவ்வளோ தங்கமான பொண்ணு. ஆமாம், தங்கமான பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணு என்னெல்லாம் செய்யணும் எக்ஸ்ட்ராலாம் எனக்கு தான் தெரியும். புரியுதுங்களா?
இப்போ பிளஸ்ஸி உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ஸி ஏன் அழுகிற, ஏதோ ஒரு பிரச்சனை, அதோட ரூட் காஸ் எனக்கு நல்லா தெரியும். அதே போல் ஒரு மந்தையில் இருக்கிற தன்னுடைய ஆடுகளை குறித்து வேற யாருக்கும் தெரியாது, மெய்ப்பனுக்கு தான் தெரியும். அப்போ மெய்ப்பன் தான் அந்த இடத்துல இருந்து ஆடுகளை மேய்க்க வேண்டும். அதே போல் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம், எசேக்கியேல் 34:2, அதில் ஒரு பகுதி மட்டும் வாசிக்கிறேன். மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். வரவங்க போறவங்கெல்லாம் மந்தையை மேய்க்க முடியாது. இந்த மந்தைக்கு தேவையான வார்த்தையை அந்த மெய்ப்பன் முதலாவதாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஆடு என்ன நிலைமையில வந்திருக்குது, தாகமா இருக்கா, பசியா இருக்கா, பிரச்சனையில இருக்கா. அதற்கு ஏற்ற வார்த்தைகளை மெய்ப்பனுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். மெய்ப்பன் கொடுக்க வேண்டும். ஸோ மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். 4வது வசனம் பாருங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரத்தோடும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள். மெய்ப்பனை குறித்து சொல்றாரு. ஸோ மெய்ப்பன் என்னெல்லாம் செய்யலன்னு சொல்றாரு. இதிலிருந்து மெய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்ன்றது தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இது மெய்ப்பருக்கு இல்லை, உங்க ஒவ்வொருத்தர் நம்பி கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் மெய்ப்பர்கள். இதெல்லாம் நீங்க அங்க செய்ய வேண்டும். ஸோ பலவீனமானவைகள்னா ஆத்துமால பலவீனம் அடைகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க. 2 நாள் உற்சாகமாக இருப்பாங்க, 3வது நாள் ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடுவாங்க. அவங்கள போய் நம்ம பலப்படுத்தி தான் ஆகணும். மெய்ப்பரோட வேலை அதுதான். எத்தனை தரம் தான் இதுக்கெல்லாம் சொல்றது இல்லை. எத்தனை தரம் ஆத்துமா சோர்ந்து போனாலும் மறுபடியுமாக அந்த ஆத்துமாவை தேற்றி பலப்படுத்துவது ஒரு மெய்ப்பனுடைய காரியமாக இருக்கிறது. அடுத்து நசல் கொண்டவைகள், சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம், கவலை இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், எதையாவது அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுவுமே ஒரு பலவீனமாக இருக்கலாம். அப்போ அவர்கள் எத்தனை முறை அதனால் பாதிக்கப்பட்டாலும், என்ன காரணத்தினால பாதிக்கப்பட்டாலும் குணமாக்க வேண்டியது ஒரு மெய்ப்பனுடைய கடமையாக இருக்கிறது. எலும்பு முறிந்தவைகள், செயல்பட முடியாத சூழ்நிலை, புரியுதுங்களா? கால் எலும்பே உடஞ்சிச்சுன்னா என்னால் மேற்கொண்டு செயல்படவே முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை தேடி போய் அந்த ஆடுகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். இன்னொன்று, எலும்பு முறிவு அப்படின்றது தேவனோடு இருக்கிற உறவு. அது முறிந்து போயிருச்சு அப்படின்னா மெய்ப்பன் தான் அந்த இடத்துல அந்த கட்டாக இருந்து அதை மீண்டுமாக ஒட்ட வைக்க வேண்டும். ஸோ இதெல்லாமே ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு செய்ய வேணும். அந்த கிரீடம் வேணும்னா மெய்ப்பன் இது எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சால் தான் அந்த இடத்துல கிரீடம். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆடை எடுத்து இன்னொரு மெய்ப்பன்ட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருப்பார். அவருக்கு அந்த ஆடுகள் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. அதே போல் துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வருதல். பிசாசு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சபையில் ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டான். ஆத்துமாக்கள் சிதறிட்டாங்க, ஏதோ மனஸ்தாபத்தால் வெளியில் போயிட்டாங்க. போய் பேசி திரும்ப கொண்டு வரணும். மறுபடியும் சொல்கிறேன், அது சாத்தானுடைய காரியமாக இருக்கும் பட்சத்தில் மெய்ப்பன் தேடி போய் துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போல் காணாமற் போனவைகளை, பாவத்தில் விழுந்து போயிட்டான், என்ன ஆனானே தெரியல, அவனை நாம் போய் மறுபடியுமாக தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாமே யாருடைய வேலையாக இருக்குது? மெய்ப்பனுடைய வேலையாக இருக்குது. 10 பேர் இருக்கிற சபையிலேயே மெய்ப்பனுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குமானால் இதையெல்லாம் செய்யறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னும் போது மற்ற அலுவல்களில் எப்படி போய் சிக்கிக்கொள்ள முடியும்? ஸோ ப்ளீஸ், அங்கே மோகன்சி என்னை சொன்ன மாதிரி மெய்ப்பர்களுடைய ஊழியம் லேசான காரியம் இல்லை. அவர் சொன்னார், ஒரு சுவிசேஷகனா அவர் என்ன சொன்னார்னா, நான் போவேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன், ஆத்மாவை ரட்சிப்பு நடத்தினா அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருப்பேன். பட் மெய்ப்பன் அப்படி கிடையாது. அங்கே ரட்சிக்கப்படுற ஆத்மா இங்கே சபைக்குள்ளாக வரும்போது அந்த ஆத்மாவுக்கு இவ்வளவையும் அந்த மெய்ப்பன் செய்து கொண்டே இருக்கணும். இவ்வளவையும் செய்து அந்த ஆத்மாவை உருவாக்கி கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்க வேண்டும். ஸோ கனமான ஊழியம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஊழியம். அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, வசனமே இருக்குது, நம் தொழுவத்தில் அல்லாத ஆடுகளும் உண்டு, அதனால நான் கிளம்பி எல்லா இடத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த கதையெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் எதை குறிக்கிறது? எந்த தொழுவத்துக்கும் போகாத ஆட்டை குறிக்குது, பக்கத்து தொழுவத்தில் இருக்க ஆட்டை குறிக்கலை. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அப்படி நான் ஆத்ம ஆதாயம் செய்கிறேன் அப்படின்னா ஆண்டவரை அறியாத ஆடு இருக்கும் இல்லையா, அங்கே போய்
நல்ல சுவிசேஷம் அறிவிக்கலாம், சத்தியத்தை சொல்லலாம், அதை ஆதாயப்படுத்தி மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கலாம். சபைகளுக்குள்ளாகவே சுற்றி கொண்டு இருப்போமானால் பிரச்சனைகள் தான் அந்த இடத்துல வருமே தவிர ஆத்தும ஆதாயம் நடக்கவே நடக்காது. சபையில் வந்து ஒரு உண்மையான ஒரு இன்க்ரீஸ் எப்போ தெரியுமா வருது? இந்த சபை வளர்ந்துருக்குன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ், அவங்க இது வரைக்கும் ஆண்டவரை அறியாத மெம்பர்ஸ் உள்ளார வராங்க அப்படின்னா அதுதான் இன்க்ரீஸ். நான் வெளியூரில் வேலை பார்த்தேன், ரட்சிக்கப்பட்டேன், வெளியூரில் வேலை பார்த்தேன், இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டேன், நான் இந்த சபைக்கு வந்தேன்னா அது உண்மையான இன்க்ரீஸ் கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ மந்தையை மேய்க்க வேண்டும் அப்படின்னா இது எல்லாவற்றையும் அந்த இடத்துல செய்ய வேண்டும். அதே போல் எசேக்கியேல் 34 5வது வசனம், மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. ஸோ மேய்ப்பன் அந்த இடத்துல இல்லைனாலும் என்ன நடக்குது? மந்தை சிதறுண்டு போக ஆரம்பிக்குது. அப்படி சிதறுண்டு போகிற மந்தையை காட்டு மிருகங்கள் வேட்டையாடுகிறது. எவ்வளவு பயங்கரம்னு பாருங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த பிறகு அந்த மேய்ப்பனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அளவுக்கு அதிகமானது. 10 பேர் இருக்க சபையில் மேய்க்க நேரம் இல்லைன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வைக்கிறாங்கல்ல இன்னைக்கெல்லாம், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். 1,00,000 பேர் இருக்க சபையாகவே இருக்கட்டும், எனக்கு 1000 ஆத்துமா வேணும், 1,00,000 ஆத்துமா வேணும், அந்த ஆத்துமா உட்கார அளவுக்கு பெரிய இடம் வேணும், பில்டிங் வேணும்னு கேட்குறீங்கல்ல, அத்தனை ஆத்துமாக்களையும் ஒரு வருஷத்தில் ஒரு தரமாவது நேரில் பார்த்து பேச முடிஞ்சா கேளுங்க. நான் மேய்ப்பர்களுக்கு தான் சொல்வேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னையை பார்த்து கேட்டது. ஏன்னா சில பேர் என்னை பாஸ்டர்மான்னு கூப்பிடுறீங்களா, இப்போ எனக்கு விழுது டோஸு, இந்த பேர் உனக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? இப்போ இந்த சபையில் ஒரு 10 பேர் இருக்கீங்க, மாசத்துல ஒரு தரமாவது உங்களை பர்சனலாக வீட்டில் வந்து விசிட் பண்ண கூட நேரம் இல்லை அப்படின்னா எதுக்கு 10 பேர்? அடுத்து என்ன கேட்குறீங்க? 1000 பேர் வேணும். வருஷத்தில் ஒரு தரமாவது அந்த 1000 பேரை நேருக்கு நேராக பார்த்து உங்கள் வீட்டுக்கு போய் ஒரு நிமிஷம் நின்று விசாரித்து ஒரு ஜபம் பண்ண கூட நேரம் இல்லைன்னா எதுக்கு 1000 பேர்? பல பேருடைய சர்ச்சில் இன்னைக்கு 5000 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க பேரு கூட தெரியாதுங்க, மேய்ப்பருக்கு பேரு கூட தெரியாது. யார் வரா யார் போறா? கீழே இருக்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வச்சுக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். பட் அவங்கள கைட் பண்ணுறீங்களா? அவங்க கிட்ட விசாரிக்கிறீங்களா? அவர்களுக்கு கீழே இருக்க 100 ஆடுகள் என்ன பண்ணுதுன்னு என்னைக்காவது கேட்குறீங்களா? இது எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னா மேய்ப்பர்களாக இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு 500 பேர் இருக்கிற நிலமை வருது, 1000 பேருக்கு நிலமை வருது, என்னால் அதை செய்ய முடியல. நான் சொல்ல என்னை பற்றி என்னால் அதை செய்ய முடியலன்னா நானே சொல்லிடுவேன், நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது மீதி பேரை கொடுத்துருங்க, நான் யாரை ஒழுங்காக வச்சு நடத்தி கொண்டு வர முடியுமோ என் திராணிக்கு தக்கதாக எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு நம்பி கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றேன்னா அங்கே தான் பிரச்சனையே வருது. நீங்கள் 10 பேரை மட்டும் வச்சு 10 பேரை கரெக்டாக லீட் பண்ணி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா 10 மார்க். 100 பேரை வச்சு 10 பேரை தான் கூப்பிட்டு போகிறீங்கன்னா 1 மார்க். கரெக்டா? ஸோ நீங்கள் அந்த மேய்ப்பர்கள் அதை முடிவு செய்ய வேண்டும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மந்தையோடு மந்தையாக இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்கும் வரேன். இசக்கார் கோத்திரத்தை குறித்து இதோடு நான் முடிக்கிறேன். இசக்கார் கோத்திரத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு ஒரு ஆசீர்வாதம் சொல்வார். அது நிறைய பேருக்கு அது என்ன அப்படின்றது புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் அதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். இசக்கார் கோத்திரத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14-15 வசனம். ஆதியாகமம் 49 14-15. அது மட்டும் யாராவது ஒரு வாசிங்களே, நான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். ஸோ இசக்கார் யாரா? 2 பொதிகளுக்கு நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இன்னைக்கு ஒரு மெய்ப்பனை பார்த்து கழுதைன்னு சொன்னால் ஒற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளை பார்த்து சொன்னா? ஆனால் கழுதையோட வேல்யூவே தனி. இந்த இடத்துல 2 பொதி அப்படின்னு சொல்றது 2 மந்தை. இங்கிலீஷில் அழகாக இருக்கும். இசக்கார் இஸ் a strong boned donkey crouching down sheep folds. 2 மந்தைக்கு நடுவாக இருக்கிறவன் தான் இந்த இசக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா பலமுள்ள ஒரு கழுதையாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ ஒரு மெய்ப்பனாக அந்த இடத்துல இசக்கார் காண்பிக்கப்படுறாரே தவிர கழுதையாக காண்பிக்கப்படலை.
எங்கே இருக்கிறான்? 2 மந்தை இருக்கு, மந்தைக்கு நடுவாக அந்த வாசல் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, மந்தையை கொண்டு வந்து அந்த அந்த ஷீப் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டிக்குள்ளார அந்த மந்தையை வச்சுட்டு ஒரு வாசப்படி தான் இருக்கும். அந்த வாசப்படியில் கால்களையெல்லாம் குறுக்கி தரையோட தரையா சுருண்டு வாசப்படியிலே உட்காந்துருப்பாங்களாம். இந்த மேய்ப்பனை தாண்டி ஆடும் வெளியே போக முடியாது, வெளியில் இருக்க யாரும் உள்ள வர முடியாது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வாசல், அந்த மந்தைக்கு நான் தான் வாசலாக இருக்கேன்னு சொல்றது. என்ன அப்படின்னா, சும்மா உட்கார மாட்டாங்க. அந்த வாசல் வந்து கொஞ்சம் சின்ன வாசலாக தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் பிக்சர்ஸ் வேணால் பாருங்கள், அதில் இருக்கும். அதில் கை காலெல்லாம் மடக்கி ஒடுக்கி அப்படியே சுருட்டி உட்காந்துருப்பாங்க, அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க. ஸோ மேய்ப்பன் எங்கே இருக்கான்? மந்தையோடு மந்தையாக இருக்கிறான். அந்த மந்தை ஃப்ரீயாக வெளியில் போனாலும் மேய்ப்பன் அங்கே தான் இருப்பான். மந்தையை கொண்டு வந்து அடைத்த பிறகும் மேய்ப்பனோட இருதயம் மந்தையோடே கூட இருக்கும். அவன் தான் நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்துவோட இருதயம் முழுக்க மந்தை மேலே தான் இருந்துச்சு, மக்கள் மேலே தான் இருந்துச்சு. அவர்கள் தான் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க முடியும். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். அப்போ அந்த இசக்கார் எப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனா இருக்கான்? அடுத்த வசனம் சொல்லுது, when he saw that the resting place was good, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லை, அவனுக்கு நியமிக்கப்பட்ட எல்லை நல்லது என்று கண்டு. சில பேருக்கு அப்படியே மனசு அலைப்பாயும், இந்த இடத்துக்கு தான் போவோமா, அந்த இடத்துக்கு தான் போவோமா, இங்கே போய் ஒழியும். உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காருன்னா அது நல்லது என்று கண்டு, and that the land was pleasant, அது நல்ல இடம், நல்ல ஒரு செழிப்பான இடம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அடுத்து he bowed his shoulder to bear burdens, தன்னுடைய தோள்களை சுமை சுமப்பதற்கு அவன் விட்டு கொடுக்கிறான், சுமையை சுமக்கிறான். ஆத்தும பாரம் மாத்திரம்தான் அந்த மேய்ப்பனுக்கு இருக்குமே தவிர வேற எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். அந்த சுமையை சந்தோஷமாக சுமப்பான். and became a servant of forced labor. servant of forced labor, பகுதி கட்டுகிறவன் அப்படின்னா மேய்ப்பன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஆதாயம் கிடையாது, அதாவது சம்பளம் கிடையாது, கூலி கிடையாது, ரிவார்டு கிடையாது, இலவசமாக வேலை பார்க்கணும். கர்த்தர் வேலையை கொடுத்துட்டு வேலையை பார்க்குற, அவ்வளோதான். நீங்கள் என்ன கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ காணிக்க, எதுவுமே கிடையாதுன்ட்டார். அதுதான் அதோட மீனிங். அது ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மீனிங்கு, சர்வெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர். புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் ஒரு நல்ல மெய்ப்பன். இவங்களுக்கு தான் தேவன் அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஸோ மீதி இருக்கிற வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த 1 பேதுரு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் நான். 2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. ஸோ அப்பா பாஸ்டா இருக்காரு, பிள்ளையும் அதெல்லாம் கிடையாது. யாருக்கு அதை கொடுக்க சொல்கிறாரோ, யாருக்கு அழைப்பு இருக்குதோ அவங்க கட்டாயப்படுத்தப்பட்ட அல்ல. வேலை கிடைக்கல நான் ஊழியனுக்கு வரேன் அப்படியெல்லாம் இல்லை. மனப்பூர்வமாய் உணர்ந்து தெரிந்து நான் உண்மையாக வரேன் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து வரணும். அடுத்து அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. ஆதாயமே எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி ஊழியத்துக்கு வராதிங்க. எத்தனை ஆத்மாவை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வர வேண்டும். உற்சாக மனதோடு, சோர்ந்து போயில்ல. எத்தனை தரம் தான் சொல்கிறது, எவ்வளோ தான் கட்டி மேய்க்கிறது அப்படின்னா வெளியில் போயிடணும். ஸோ எவ்வளவு தான் அந்த ஆடுகள்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா உற்சாக மனதோடு கூட அவர்களை மேய்க்க வேண்டும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நான் தான் பெரிய ஆள் கிடையாது. சந்தோஷமாக, அனுசரணையாக, பொறுமையோடு இயேசு கிறிஸ்து என்னையை எப்படி மேய்க்கிறாருன்ற ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாம் மந்தையை மேய்க்க வேண்டும். ஸோ என்னுடைய தவறுகளை எல்லாம் அவர் எப்படி பொறுத்து கொள்கிறார், நான் தப்பு பண்ணும்போது அவர் எப்படி என்னை கரெக்ட் பண்ணுறார், இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு மந்தையை அப்படியாக நாம் மேய்க்க வேண்டும். ஆளுகை செய்கிறதை பார்க்கிலும் அன்போடு அவர்களை கர்த்தரிடத்திற்கு நடத்த வேண்டும். மந்தைக்கு மாதிரிகளாகவும் மிக மிக முக்கியமான விஷயம், அந்த மேய்ப்பன் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாருன்றத மந்தை பார்க்குதில்ல, பார்த்து மந்தை அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதான் முன்மாதிரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு முன்னாடி நடந்து போவார். பின்னாடி ஆடு என்ன பண்ணுதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் தான் எக்ஸாம்பிள் செட் பண்ணுவார். அந்த ஆடு மேய்ப்பனை பார்த்துட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள். உங்களுடைய குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடணும், சொல்கிறத விட கண்டிக்கிறத விட எல்லாம் செய்கிறத விட நான் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னைய பார்த்து 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 அந்த பிள்ளைகள் அந்த ட்ராக்குக்கு வரணும்.
எந்த சூழ்நிலை என்னைய குறை சொல்லி கை நீட்டிடக்கூடாது. ஸோ மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஒரு மெய்ப்பன் கரெக்டாக செய்யும் போது அவனுக்கு என்ன கிடைக்கும்? மகிமையுள்ள வாடாத கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஸோ எங்களுடைய சர்ச்சில் அவர் மெய்ப்பராக இருக்காரு, நாங்கள்லாம் ஃப்ரீ இல்லை, மெய்ப்பருக்கு அந்த கிரீடம் கிடைக்கணும்னு ஆடுகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஸோ ஆடுகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையில் நீங்களும் சில ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர்களாக இருக்கிற சூழ்நிலைகள் வரும்போது இதையெல்லாம் மறந்து போகாமல், இதே போல் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவாக இருந்தாலும் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்த அந்த ஆத்துமாவை நடத்த வேண்டும். எத்தனை ஆடுகள்ன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த ஆடை எப்படி நடத்துறீங்கன்றது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜீவ கிரீடம் சொல்லி கொடுத்தேன், மகிமையுள்ள வாடாத கிரீடம் சொல்லி கொடுத்தேன். ஸோ இது போதும். வேறு என்னைக்காவது ஒரு நாள் டைம் இருந்துச்சு அப்படின்னா அலங்காரமான கிரீடம், முள் கிரீடம், அதுக்கப்புறம் மனைவி தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். ஸோ இந்த 3 டாபிக் நம்ம பார்ப்போம். வேறு என்னைக்காவது டைம் இருந்துச்சுன்னா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த கிரீடங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, இதற்காக நாங்கள் பிரயாசப்படும் போது நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறோம், கர்த்தரை கனப்படுத்துகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையுமே நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை பூமியிலே கட்டி கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் இதற்காக பிரயாசப்பட, கர்த்தர் கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் சரியாய் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயரில் நம்மளுக்கு இஸ்ரேல் தேசத்திற்கான ஜெபம் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை அந்த 8ஆம் தேதி காலை நமக்கு உபவாச ஜெபம் இங்கே இருக்கிறது. காலை 9லிருந்து 1 மணிக்கு தயவுசெய்து கலந்து கொள்ளும். சீக்கிரத்தில் முடிச்சுட்டு எனக்கு அடுத்து வர ஊழியம் இருக்குது. 8 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு இங்கே உபவாச ஜெபம் இருக்கிறது. பிரைஸ் லார்ட்.